வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா எம்பியின் தாக்குதல் விவகாரம் காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல். கடவுச்சீட்டு பெற வரிசையில் காத்திருக்கும் மக்கள் நிலை தடுமாறும் அனுர அரசு. EPTPயின் முன்னாள் எம்பி திலீபன் இந்தியாவில் கைது. சட்டவிரோத குடியேறிகளை விரட்டும் பிரிட்டன், இலங்கை தமிழர்களும் தப்பவில்லை. மீண்டும் காசாவில் தீவிரமான போர், வலுவிழக்கும் போர் நிறுத்தம். புடினுடன் பேசிய ட்ரம்ப், வேகமெடுக்கும் அடுத்த கட்ட நகர்வுகள். கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக SS பிரதர்ஸ் ட்ரெண்ட்ஸ். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண ஹோட்டல் ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக CCTV காட்சிகளை பயன்படுத்தி மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக 2 தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதால் விசாரணை நோக்கங்களுக்காக CCTV காட்சிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் புத்திக்கு மனத்துங்க குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டு கண்ணாடி உடைந்ததால் ஏற்பட்ட சேதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிடமிருந்து மீட்க ஹோட்டல் நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஹோட்டலுக்கு வந்த ஒருவரை தாக்கியதாகவும் தனது சொந்த பாதுகாப்புக்காக தான் அவரை தாக்கியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு தண்ணீர் கிளாஸை கொண்டு அர்ச்சுனாவால் தாக்கப்பட்டு 30 வயது நபர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்மைய நாட்களாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு முன்பாக மக்கள் மீண்டும் நீண்ட வரிசையில் நின்று கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் சூழல் உருவாகியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் அதிகாலை முதலே நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளதாகவும் பலர் அதிகாலை 4 மணிக்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக வந்து வரிசையில் காத்திருக்கும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டு வந்தனர். இதனையடுத்து அடுத்த வாரத்துக்குள் 24 மணி நேர சேவை கடவுச்சீட்டு சேவை தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அத்தோடு நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அகற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியகல்வுத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். EPTP கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து கடந்த திங்கட்கிழமை தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற அவர் அங்கிருந்து புரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையிலே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதாக பிரித்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரிட்டனின் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தலைமையில் அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருந்த 19,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. சமீபத்தில் பிரிட்டன் முழுவதும் உணவகங்கள், ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்கள், வணிக வளாகங்கள், வாகனம் தூய்மை செய்யும் இடங்களில் பிரிட்டன் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் பலர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அகதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை இலங்கை தமிழர்கள் பலருக்கும் இந்த தகவல் இடியாக அமைந்துள்ளது. பல கோடிகளை செலவழித்து முகவர்களூடாக சட்டவிரோதமாக இலங்கை தமிழர்கள் பலர் பிரிட்டனுக்கு சென்றதாக கடந்த காலங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் பிரிட்டனில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போரை கைது செய்து ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் அவர்களை நாடு கடத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளை அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பிரித்தானியாவும் தற்போது குடியேறிகளை நாடு கடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா போர் நிறுத்த விவகாரமானது வலுவிழந்து வரும் நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ள விடயம் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இதன்படி எதிர்வரும் சனிக்கிழமை நண்பகலுக்குள் ஹமாஸ் பணைய கைதிகளை திருப்பி அனுப்பாவிட்டால் காசாவில் தீவிரமான சண்டை மீண்டும் தொடங்கும் என நெதன்யாகு எச்சரித்துள்ளார். இஸ்ரேலின் முக்கிய விதிகளை மீறியதாக ஹமாஸ் திங்களன்று கூறியதைத் தொடர்ந்து எதிர்வரும் சனிக்கிழமை மேலும் 3 பணைய கைதிகளை விடுவிப்பதை தற்காலிகமாக பிற்போடுவதாக ஹமாஸ் கூறியுள்ளது. இந்த நிலையில் தற்போது போர் நிறுத்தம் கேள்விக்குறியாகியுள்ளது. சனிக்கிழமை நண்பகலுக்குள் ஹமாஸ் தங்கள் பணைய கைதிகளை திருப்பி அனுப்பவில்லை என்றால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும். மேலும் ஹமாஸ் தீர்க்கமாக தோற்கடிக்கப்படும் வரை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மீண்டும் தீவிர சண்டையை தொடங்கும் என்று நெதன்யாகு தனது பாதுகாப்பு அமைச்சருடனான கூட்டத்துக்கு பின்னர் வெளியிடப்பட்ட காணொலியில் தெரிவித்துள்ளார். நெதன்யாகுவின் காணொலிக்கு பின்னர் இஸ்ரேலிய ராணுவம் தெற்கில் கூடுதல் படைகளை அனுப்பும் என்று கூறியது. மேலும் மேலதிக வீரர்கள் உட்பட கூடுதல் துருப்புக்களுடன் வலுவூட்டல்களை அதிகரிக்க இஸ்ரேலிய ராணுவத்தால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இடையே 90 நிமிடங்கள் தொலைபேசியுடனான பேச்சுவார்த்தை நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாகவும் நட்புடனும் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை வேகமெடுப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனை விட டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் புடினுடன் நல்லுறவை கொண்டுள்ளார். இந்த நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணையாது என்றும் அமெரிக்க படைகள் உக்ரைனுக்கு அனுப்பப்படாது என்றும் அமெரிக்கா கூறுகிறது. போர் நிறுத்த நடவடிக்கைகள் சாதகமான விடயமாக கருதப்பட்ட போதிலும் உக்ரைனுக்கு இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.